பாடசாலையில் புகுந்து மாணவர்களை டிக்டாக் காணொலி எடுக்க முயன்ற நபர் தடுக்க முயன்ற போலீசார் மீது காட்டம். இறுதியில் நடந்ததென்ன? கனேமுள்ள சஞ்சீவ படுகொலையாளிகளின் வெளிவரும் அடுத்தடுத்த சிசிடிவி காட்சிகள். திருமண நிகழ்விற்கு செல்வதாக ஹோட்டலில் தங்கியதாக வாக்குமூலம். பலரின் உயிரை பறிக்கவிருந்த T-56 ரக துப்பாக்கி கண்டுபிடிப்பு. பேரதிர்ச்சி அடைந்த போலீசார். வெளிவரும் பல திகில் தகவல்கள். தற்போது இறக்குமதி செய்யப்பட்டுள்ள வாகனங்கள் அடுத்த வாரம் முதல் விற்பனைக்கு வரும். இலங்கை வாகன இறக்குமதியாளர்கள் சங்கம் தெரிவிப்பு. பன்றிக்கு வைத்த சூடு. சிறுமியின் உயிரை பறித்த பரிதாபம். 12 துப்பாக்கிகளுடன் சந்தேக நபர் கைது. தென்னிலங்கையில் பரபரப்பு. படையினருக்கு ஜனாதிபதி அனுர விசேட உத்தரவு. கடும் பாதுகாப்பு வலயத்துள் வருகிறது இலங்கை. மஹிந்த ராஜபக்ச ஆட்சி காலத்தில் இலவசமாக வழங்கிய மோட்டார் சைக்கிள் இப்போது அனுர அரசில் 14 லட்சம். அனுரவை கருக்கும் அரசியல்வாதி. பதவி விலகப் போகிறாரா அர்ச்சுனா? ஆதரவாளர்களுக்கு அதிர்ச்சி கொடுத்த ஓர் பதிவு. ஜனாதிபதி அனுர எவ்வாறு 18 லட்சம் ரூபாய் செலவில் 3 நாடுகளுக்கு பயணம் செய்ய முடியும்? அவர் ஃபுட்போட்டிலா பயணம் செய்தார்? கேள்விகளால் துளைக்கும் பாராளுமன்ற உறுப்பினர். சிவப்பு போட்டால் நிக்கணும், பச்சை போட்டா ஓடணும். கடந்த அரச காலங்களில் கொலை செய்தவர்களை தண்டிக்க வடகிழக்கு மக்கள் உறுதியுடன் இருக்கிறார்கள். அனுர அரசு என்ன செய்கிறது? பாராளுமன்றில் சாணக்கியன். கொடிகாமம் பரணி பாடசாலை வளாகத்திற்குள் புலம்பெயர் பிரித்தானிய பிரஜை ஒருவர் டிக்டாக் வீடியோ எடுப்பதற்காக முயன்றுள்ளார். இதன்போது பாடசாலையில் கடமையில் ஈடுபட்டிருந்த போலீஸ் அதிகாரி ஒருவர் மாணவர்களை காணொலி எடுப்பது தவறு என அவரை தடுக்க முற்பட்ட வேளை இருவருக்கும் இடையில் வாக்குவாதம் ஏற்பட்டது. ஆயினும் தான பாடசாலையின் பழைய மாணவன் எனவும் காணொலி எடுப்பதற்காக பாடசாலை ஆசிரியர் ஒருவரின் அனுமதியுடன் தான் பதிவு செய்வதாகவும் புலம்பெயர் தமிழர் தெரிவித்துள்ளார். சமூக ஊடகங்களில் பரவும் இக்காணொலி தொடர்பாக எவ்வாறாயினும் சிறுவர்களை பாடசாலையில் வைத்து காணொலி எடுப்பது தவறு என ஒரு சிலரும், பாடசாலை நிர்வாகத்திற்காக நிதி உதவி அளிக்கும் புலம்பெயர் உறவுகள் தங்கள் பாடசாலையில் வந்து காணொலி எடுப்பதில் என்ன குற்றம் என மற்றொரு சிலரும் தமது கருத்துக்களை முன்வைக்கின்றனர். குறிப்பிட்ட இந்த புலம்பெயர் நபர் சில நாட்களின் முன் யாழில் தனியார் வங்கியொன்றில் தனக்கான வங்கி செயற்பாடுகளை வங்கி அதிகாரிகள் காலதாமதப்படுத்துகின்றனர் என அவர்களுடன் தகராறில் ஈடுபட்டவர் என்பது குறிப்பிடத்தக்கது. ஐடியா எந்த ஐடி? மீடியா இல்லை, நான் சும்மா பிரைவேட் இருக்கிற இல்லை. நான் டிக்டாக் லைவ் அதே அவையோட காய்ச்சிட்டு தான் வந்திருக்கு. நான் சாரோட காய்ச்சி தான் வந்திருக்கேன். மோகன் சார். எந்த மோகன் சார்ன்னு சொன்னா இப்போ என்ன பிரச்சனை உங்களுக்கு? ஓ, நான் வெளியாள் இல்லை, நான் வெளியாள் இல்லை, நான் இந்த ஊர் ஆகிட்டேன். இந்த ஊர் ஆகிட்டேன். ஸ்கூல் சம்பந்தம்னா நீங்க எந்த சம்பந்தம்? ஸ்கூல் சம்பந்தம் வேண்டாம். பிளாங்கேல ஸ்கூலுக்கு நீங்க என்ன சம்பந்தம்? நான் பழைய மாணவர். பழைய மாணவர் சொன்னா படிக்க டிஸ்டர்ப் பண்ணல. இப்போ நான் டிஸ்டர்ப் பண்றேன்னா நீங்க டிஸ்டர்ப் பண்றீங்களா? பிளாங்கேல பெற்றோருக்கு வந்து புரிந்த அங்காளிடம் இருக்கு. ஓ, மீடியான்னு சொன்னா ஐடி கார்டு தர வேணும். ஓ, சரியா? ஏன்னா பிள்ளைகளை டிஸ்டர்ப் பண்ணல. அது காரணம் இப்போ நான் டிஸ்டர்ப் பண்றேன். நான் பிள்ளைகளை கேளுங்க. பக்கம் போவாதீங்க. என்ன சொன்னா? எந்த பக்கம்? இந்த பக்கம், பிள்ளையோட பக்கம். ஏன் அங்காள் பக்கம் போய் எதுவும் செய்யலாம். ஓ, சரியா? பிள்ளையோட பக்கம் ஹவுஸ் பக்கம் போகணும்னு சொன்னேன் உங்களுக்கு. வீடியோ எடுக்கிறாண்டா அப்படி சட்டத்தில் இருக்கு. அப்போ ஹவுஸ் பக்கம் போகணும்னு சொன்னேன். ஹவுஸ் பக்கம் போகணும்னா நாங்கள் ஹவுஸ் எடுக்கணும். நான் எல்லா ஹவுஸ் என்ன எடுக்கணும்? அது அதை நீ பார்த்து கொண்டு சொல்லும். சரியா? நான் டிஸ்டர்ப் மரியாதை காய்ங்கன்னா நீர் மரியாதை காய்க்கணும். சரியா? நான் டிஸ்டர்ப் பண்றேன்னா இல்லையாண்டு. ஓ, அதை பற்றி எனக்கு தெரியும். நான் உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கணும். நீங்க ஒரு போலீஸ் அண்ட வரையா நாங்க ஆச்சு கொண்டு. ஓ, ஓ, அப்ப நீர் என்ன பழி வாங்குறக்காண்டி இப்ப சொல்லி கொண்டு இல்லையா? அப்ப அது எனக்கு அது இருக்கலாம். அப்ப என்ன நல்ல விஷயம்? எது நல்லது? இப்ப நான் பிள்ளைகளை டிஸ்டர்ப் பண்ணி இருந்தா நீ கதைச்சிருக்கணும். சரிதானே?
அங்க தெரியாது அங்க நீங்க தெரியாத நீங்க தெரியாதகளை வச்சுக்கொண்டு நீங்க போலீஸ் அதிகாரம் இருக்கணும்படியா நீங்க அப்படி கதைக்கலாம் சரியா? அப்ப காட்ட வரையில அப்ப நீங்க போலீஸ் நீங்க சொல்றதெல்லாம் சட்டமா? சொல்றது கேளுங்க. ஓ இல்ல இல்ல ஏன் ஏன் வீடியோ பண்ணணும்? எதுக்கு நீங்க கிரிமினல் கதைக்க போறீங்க? நீங்க போலீஸ் தானே, நீங்க சட்டம். பிரின்சிபல் பேசுற என்ன கதைச்சு சொன்னவர் என்னண்டு வெளியாக்கலால பிள்ளைகளுக்கு டிஸ்டர்ப் வருதுன்னு சொன்னார். ஓ ஓ எனக்கு தெரியாது நீங்க யாருண்டு அதான் நான் உங்களுக்கு சொன்னேன். நான் கூப்பிட்டு இந்த பிள்ளைகிட்ட பக்கம் போகாதீங்க. இப்ப நான் இப்ப அவரை கேட்டு உங்களுக்கு ஓகே சொல்லுங்க. இவரார் இவர் பியோன் ஸ்கூல் பியோன் பியோன நீர் பியோனுக்கு கிரீப்னு சொல்லி பிரின்சிபல் பியோன் ஒரு பியோனுக்கு தெரியும், ஒரு போலீஸுக்கு தெரியாம இருக்குது. பியோனுக்கு தெரியும் ஒரு ஆளை விடலாமா விடலாம்னா ஒரு போலீஸுக்கு தெரியாம இருக்குது. வெளியாளா இருக்கல, நானும் வெளியாள் தான். உமக்கு சட்டம் தெரிஞ்சிருக்கணும் இல்ல முதல்ல. சட்டம் ஸ்கூல்ல வந்து சட்டத்தை பத்தி கதைக்காதீங்க. அப்ப இங்க சட்டம் கதைக்க போலீஸா இருந்தா சட்டத்தோட தான் நீங்க டீல் பண்ணணும் சரியா? ஐயா நான் சொல்றத கேளுங்க. இது ஸ்கூல் சரியா? ஸ்கூல்ல பிரின்சிபல் எங்களை பர்சனலா இன்வைட் பண்ணி இப்ப நீர் இப்ப பிரின்சிபல் சொன்னதை கேட்டுட்டு இதுல சொல்லி போட்டு ஒரு பியோன் சொன்னதுக்கான நீர் என்ன போக சொல்லிருக்கா? அப்ப நீர் உமக்கு என்ன பதவி இருக்கு, உமக்கு என்ன சட்டம் தெரியுமா தான் நான் கேக்குறேன். இப்ப ஸ்கூலுக்கு ஆள விடுறத பத்தி சட்டம் தேவையில்லை. அப்ப சாதாரண உமக்கு உம்மட கண்ணுல யார் நல்லவனா படுறதோ அவர் அப்படின்னா யாரும் மாறாது உம்மட அதிகாரத்தை வச்சு பழி வாங்குவீரா? எனக்கு அப்படி டியூட்டி போட இல்ல. அப்ப என்ன உமக்கு என்ன டியூட்டி போட்டுருக்கீங்க? நீங்க கேளுங்க. வெளியாக்கலால பிள்ளைகளுக்கு டிஸ்டர்ப் வருதுங்க. பிரின்சிபல் சொன்னார் வெளியாக்கல இங்க விட வேண்டாம். அப்ப நீ கேட்டுக்கன்னு இருக்கோம். நீர் வாட்ச்மேன் வேலை பார்த்துக்கோ, நீ போலீஸ் வேலை பார்க்கல, நீ வாட்ச்மேன் வேலை தான் பார்த்துருக்கோம். அந்த கேள்வி நீ கூட அந்த கேள்வி அப்ப நீ அங்கதான் நின்று வெளியால உள்ளுக்கு விடாம பாத்துக்கோ. இதுக்கு வந்து நின்று கொண்டு நீ வெளியால உள்ளுக்கு வரக்கூடாது, நீ கதைக்க கூடாது. அவங்களையும் நீர் எனக்கு என்ன கதையா சொல்றீங்க? கதையா சொல்றீங்க நீர் எனக்கு? அவ்வளவு போயிட்டு மீள நின்றவங்க சரியா? நான் தான் கலைச்சு விட்டுறாங்க சரியா? நீர் வெளியால உள்ளுக்கு விடக்கூடாதுன்னு சொன்னா நீ கேட்ல தான் நிக்கணும். இதுல நின்று நீர் வெளியால உள்ளுக்கு விட அங்க வாட்ச்மேன் நிக்கிறாரு. திறந்து விட்ட வீட்டுக்குள்ள நான் வந்த மாதிரி வரையில சரியா? வாட்ச்மேன் அனுமதி எடுத்துக்கொண்டு சட்டப்படிதான் நான் இங்க வந்திருக்கேன். நீங்க சொல்லியா சொன்னீங்களா வாட்ச்மேன் அனுமதி எடுத்து? இப்ப அவர் சொல்லித்தான் தெரியும் எனக்கு நீங்க விடிய வந்து சரியா? உங்க நான் கண்ணா நீங்க யாருன்னு கேட்க நீங்க தேவையில்லாத நீர் சொல்றீங்க. எனக்கு முதலே உண்மை தெரியும்னு சொன்னா அப்ப நீர் என்னன்னு சொன்னா நீர் நினைக்கிறேன்டா போலீஸ் சொன்னா நான் பயந்து விட்டுட்டு போடும். அப்ப என்னதுக்கு நீர் கூப்பிட்ட நீர் என்ன போனேன்? நான் பிள்ளைகளுக்குள்ள போய் டிஸ்டர்ப் பண்ணி இருந்தா மட்டும்தான் நீர் கழிச்சிருக்கணும் இல்லையாமா? பிள்ளைகளுக்கு போவேனா நான் போனதுக்கு பிறகு நீர் கழிச்சிருக்கணும் சரியா? நீர் என்ன அவமதிக்கிற மாதிரி ஏன்னா நான் பிள்ளைகளை டிஸ்டர்ப் பண்ணதான் இங்க போறேன் மாதிரி தான் நீர் சொல்லி இருக்கிறீர். என்ன அவமதிக்கிறேன்னா நீர் என்ன கூப்பிட்டதே அவமதிக்கிறதான் சரியா? உள்ளுக்கு வெளியாக்களை விடக்கூடாது, நீ அங்கதான் நின்று இருக்கணும். இங்க நின்று இதுல நின்று இருக்க கூடாது சரியா? அல்ல இங்க நீ நின்று யாரு இருந்தா நான் டிஸ்டர்ப் பண்ணி நான் மட்டும்தான் நிர்சாச்சிருக்கணும். எது அது என்ன வேறு கட்டுது? அப்ப அதுல போய் நில்லு. மேந்தன் இதுல நிக்கிறேன், அதுல போய் நின்று கதை அந்த படிக்கல விட்டு நீர் கதவை திறந்து விடும். இங்க பிரச்சனை வந்ததுக்கு பிறகுதான் நீர் காய்க்கணும் சரியா? எனக்கு சட்டம் தெரியும். நீர் வந்து பழி வாங்குறதுக்கு தான் இதை செய்யிருக்கு சரியா? கொடியா போலீஸ்ல உம்மோட ரெக்கார்டும் போட்டபடியா நீ அதை பழி வாங்குறத இப்ப கட்சி கொண்டு என்ன போட்டதா? நீ சொன்னதெல்லாம் போட்டதான் இருக்கிறான். அம்மாண்ட பிரச்சனைக்கு நான் உங்களை தான் காப்பாத்தி விட்டேன். உங்களை தான் சொல்லி விட்டேன். அல்லாடி என்ன சரிப்பியல்? காப்பாத்தி விட்டேன். காப்பாத்தி விட்டா எல்லாடி என்ன சரிப்பியல்? நான் சொல்றேன் காப்பாதான் விட்டு என்ன சரிப்பியல்? ஐயா இவர் யாரு? என்னதுக்கு யாரா? அதான் சொல்றேன் உமக்கு தெரிய வேண்டியது சொல்லி அனுமதி கொடுத்தீங்களா? ஏய் இங்க வார ஒவ்வொரு தடவை அனுமதி எடுத்துக்கொண்டு அப்படி நீ கேட்கறீதா? ஒவ்வொரு தடவை எங்க அனுமதி எடுத்து சொல்லி என்ன மட்டும் கேட்கறீ? அனுமதி எடுத்து சொல்லி ஒவ்வொரு தடவையும் அதை பிடிச்சி கேளு. சும்மா தேவையில்லையா காய்ச்சி கொண்டு நிக்கிறேன். பாதாள உலக குழுவின் தலைவரான சஞ்சீவகுமார சமரரட்ன எனப்படும் கனேமுல்ல சஞ்சீவவின் கொலைக்காக கைது செய்யப்பட்ட துப்பாக்கிச் சூடு நடத்தியவருக்கு துப்பாக்கியை வழங்கிய பெண் கொலைக்கு முந்தைய நாள் கடுவலவில் உள்ள வெளிவிட்ட ஹோட்டலில் தங்குவதற்காக வந்தமை உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. இது அங்கிருக்கும் சிசிடிவி கேமராவில் பதிவாகியுள்ளது. கொலை நடந்ததற்கு முன்னைய நாள் மாலையில் அவர்கள் காரில் ஹோட்டலுக்கு வந்ததாகவும் தாம் வெளிநாட்டிலிருந்து வந்ததாகவும் மறுநாள் மகரகம பகுதியில் நடைபெறும் திருமண விழாவில் கலந்து கொள்ள திட்டமிட்டுள்ளதாகவும் ஹோட்டல் நிர்வாகத்திடம் கூறியதாகவும் காவல்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. அதே இரவில் மற்றொரு காரில் வந்த ஒருவர் ஹோட்டல் முன் வந்து அந்த பெண்ணிடம் ஒரு பையை கொடுத்ததாகவும் சஞ்சீவவை சுட பயன்படுத்திய துப்பாக்கி அடங்கிய குற்றவியல் நடைமுறை சட்டம் குறித்த புத்தகம் அந்த பையில் மறைத்து வைக்கப்பட்டிருக்கலாம் என சந்தேகிக்கப்படுவதாகவும் மூத்த காவல்துறை அதிகாரி ஒருவர் தெரிவித்தார். துப்பாக்கிச் சூடு நடத்திய நபர் கருப்பு கோட் மற்றும் கருப்பு ஜீன்ஸ் அணிந்த நிலையில் மறுநாள் திருமண விருந்தில் கலந்து கொள்ள ஹோட்டலுக்கு வந்திருந்தார். அதே நேரத்தில் தற்போது கருப்பு புடவை அணிந்திருந்த காணாமல் போன சந்தேக நபரான பெண் கம்பஹா மல்வத்து கிரிபிட்டியவில் உள்ள வாகன வாடகை இடத்திலிருந்து ஹோட்டலுக்கு முன்னால் வந்த சொகுசு காரில் அழுத்கம நீதிமன்ற வளாகத்திற்குள் சென்று தமது இலக்கை அடைந்ததாக காவல்துறை அதிகாரி மேலும் தெரிவித்தார். அதே இரவில் மற்றொரு காரில் வந்த ஒருவர் ஹோட்டல் முன் வந்து அந்த பெண்ணிடம் ஒரு பையை கொடுத்ததாக சந்தேகிக்கப்படுவதாகவும் மூத்த போலீஸ் அதிகாரி தெரிவித்தார்.
கம்பஹாவில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த T-56 ரக துப்பாக்கி ஒன்று கண்டெடுக்கப்பட்டுள்ளது. குறித்த துப்பாக்கி கம்பஹா மாகாண பொது மயானத்தில் மறைத்து வைக்கப்பட்டுள்ளது. மேல் மாகாண குற்ற விசாரணை பிரிவினருக்கு கிடைத்த ரகசிய தகவல்களுக்கு அமைய மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பின் போது குறித்த துப்பாக்கி கைப்பற்றப்பட்டுள்ளது. T-56 ரக துப்பாக்கிக்கு மேலதிகமாக 22 துப்பாக்கி ரவைகளும் இதன்போது கண்டெடுக்கப்பட்டுள்ளன. மேலும் அண்மையில் கண்டி கசல 7 எல பகுதியில் பல பாடசாலை மாணவர்களின் உடைமையிலிருந்து பயன்படுத்தாத பல துப்பாக்கி ரவைகள் கண்டுபிடிக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. சுமார் 5 வருடங்களாக அமுல்படுத்தப்பட்ட வாகன இறக்குமதி தடை அண்மையில் தளர்த்தப்பட்டது. நாட்டிற்கு கொண்டுவரப்பட்ட 2வது தொகுதி வாகனம் நேற்று முன்தினம் ஹம்பாந்தோட்டை துறைமுகத்தை வந்தடைந்தது. இதற்கமைய ஜப்பானிலிருந்து 196 வாகனங்கள் நாட்டிற்கு கொண்டுவரப்பட்டுள்ளன. இதன்படி வெகனரார், வெசல் உள்ளிட்ட வாகனங்கள் ஜப்பானிலிருந்து நாட்டுக்கு கொண்டுவரப்பட்டதாக இலங்கை வாகன இறக்குமதியாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. இந்த வாகனங்கள் அடுத்த வாரமளவு விற்பனைக்கு வரும் என அந்த சங்கம் தெரிவித்துள்ளது. வெகனரார் காரை 65 லட்சம் ரூபாய் முதல் 75 லட்சம் ரூபாய் வரையிலும், RS கார் ஒன்றை 80 லட்சம் ரூபாய் முதல் 1 கோடி ரூபாய் வரையிலும், வெசல் ரக வாகனத்தை 165 லட்சம் ரூபாய் முதல் 200 லட்சம் ரூபாய் வரையிலும் விற்பனை செய்ய முடியும் என வாகன இறக்குமதியாளர்கள் சங்கத்தின் தலைவர் பிரசாத் மானகே தெரிவித்துள்ளார். குளியாப்பிட்டி ஹெட்டிபொல பகுதியில் 27ஆம் தேதி இரவு துப்பாக்கிச் சூட்டுக்கு இலக்காகி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட சிறுமியின் மரணம் தொடர்பில் சந்தேக நபர் ஒருவர் ஹெட்டிபொல போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளார். மகுலகம பகுதியில் பன்றிகளை வேட்டையாடும் போது கவனக்குறைவாக துப்பாக்கி சுடப்பட்டதன் விளைவாக சிறுமி இறந்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர். துப்பாக்கிச் சூட்டில் சிறுமியின் பாட்டி காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இச்சம்பவம் தொடர்பாக நடத்தப்பட்ட விசாரணைகளின்படி கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் மகுலகம பகுதியைச் சேர்ந்த 48 வயதுடையவர் என தெரிய வந்துள்ளது. அவரிடமிருந்து 12 துப்பாக்கிக்கான 2025 உரிமம் மற்றும் 2 வெட்டு வெடிமருந்து குவளை போன்றவற்றை போலீசார் மீட்டுள்ளனர். ஹெட்டிபொல போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். நாட்டு மக்களிடையே அமைதியை பேணுவதற்கான தேவையை கருத்தில் கொண்டு ஆயுதம் தாங்கிய படையினருக்கு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க விசேட உத்தரவொன்றை பிறப்பித்துள்ளார். ஜனாதிபதியால் பிறப்பிக்கப்பட்ட இந்த உத்தரவை சபாநாயகர் ஜகத் விக்ரமரத்ன சபைக்கு அறிவித்துள்ளார். அதன்படி இந்த உத்தரவை சபைக்கு அவர் அறிவித்திருந்தார். மேலும் பொது பாதுகாப்பு கட்டளை சட்டத்தின் 12வது பிரிவின் மூலம் தனக்கு வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களின் அடிப்படையில் ஜனாதிபதி இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. மஹிந்த ராஜபக்ச ஆட்சி காலத்தில் அரசு ஊழியர்களுக்கு இலவசமாக வழங்கப்பட்ட மோட்டார் சைக்கிள் இன்று இந்த அரசாங்கத்தின் கீழ் 14 லட்சம் ரூபாவாக விலை நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளதாக முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் திலும் அமுனுகம தெரிவித்துள்ளார். ஆனால் தற்போதைய அரசாங்கம் 12 லட்சத்திற்கு விட்ஸ்கார் தருவதாக கூறியே வாக்கு சேகரித்தது எனவும் தெரிவித்தார். பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா தனது நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியை கௌசல்யா நரேன் என்ற பெண்ணுக்கு விட்டுக் கொடுக்க உள்ளதாக அர்த்தப்படும் வகையிலான முகநூல் பதிவு ஒன்றை இட்டுள்ளார். கடந்த தேர்தலில் சுயேட்சை குழுவில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற அர்ச்சுனா தற்போது நாடாளுமன்ற உறுப்பினராக உள்ளார். அவர் பதவி விலகுவாராக இருந்தால் அவரது அணியில் போட்டியிட்டு 2வது அதிக வாக்குகளை பெற்ற கௌசல்யாவுக்கு அந்த பதவி செல்லும். எவ்வாறாயினும் அர்ச்சுனாவுக்கு இந்த பதிவில் மறைமுகமாக தாம் பதவி விலகப் போவதாக குறிப்பிட்டுள்ளாரே தவிர நேரடியாக எதையும் விளக்கவில்லை. பாராளுமன்றத்தில் வெளியிட்ட ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் வெளிநாட்டு பயண செலவுகள் தொடர்பான புள்ளி விவரங்கள் நம்பக்கூடியதாக இல்லை என தாம் சவால் விடுவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் திலித் ஜெயவீர குறிப்பிட்டுள்ளார். ஜனாதிபதியின் பயண செலவுகள் மிக குறைவாக உள்ளது என்னும் வகையில் பாராளுமன்றத்தில் வெளியிடப்பட்ட புள்ளி விவரங்களுக்கு பதிலளித்த திலித் ஜெயவீர ஜனாதிபதி வரும் 1.8 மில்லியன் அதாவது 18 லட்சம் ரூபாயில் 3 நாடுகளுக்கு எவ்வாறு விஜயம் செய்ய முடிந்தது என கேள்வியை எழுப்பியுள்ளார். வெளிநாட்டு பயண செலவுகள் குறைக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் கூறுகிறார். இந்தளவு குறைந்த தொகையில் 3 நாடுகளுக்கு அவர் எப்படி பயணம் செய்தார் என எனக்கு தெரியவில்லை. அவர் ஃபுட்போட்டில் அதாவது மிதிபலகையில் பயணம் செய்தாரா என்று அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். வடகிழக்கு மக்கள் கடந்த காலங்களில் நிகழ்ந்த கொலைகளுக்கு தண்டனை இவ்வரசாங்கத்தில் கிடைக்கும் என உறுதியோடு இருக்கிறார்கள் என பாராளுமன்ற உறுப்பினர் இரா சாணக்கியன் தெரிவித்தார். அவர் மேலும் தெரிவிக்கையில், இந்த நாட்டிலே அண்மையிலே வெளிவிவகார அமைச்சர் ஜெனீவாக்கு சென்று பல விடயங்களை சொல்லியிருக்கிறார். ஆனால் மிக முக்கியமான விடயம் பொறுப்புக்கூறல் விடயம் தொடர்பாக கௌரவ அமைச்சர் ஜெனீவாவிலே கடந்த காலத்திலே செய்த விடயங்களை விட புதிய அரசாங்கத்தினுடைய புதிய முன்மொழிகளை எதுவும் பெரியதும் சொல்லவில்லை. எங்களுடைய வடக்கு கிழக்கு மக்கள் பொறுப்புக்கூறல் விடயத்திலே மிக கரிசனையோடு இருக்கிறார்கள். கொல்லப்பட்ட மக்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்றதிலே உறுதியாக இருக்கிறார்கள். கொலை செய்தவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் என்றே உறுதியாக இருக்கிறார்கள். ஆனால் கடந்த காலத்திலே வந்த அனைத்து அரசாங்கம் போல நீங்களும் அதே வேலையை தான் செய்ய போறீங்கன்றது தான் திட்ட தெளிவாக தெரிகின்றது. இந்த அமைச்சர் அவர்கள் அந்த ஜெனீவாக்கு அமர்வுக்கு சென்ற பொழுது OMP காணாமாக்கப்பட்டுள்ள அலுவலகம், ஆபீஸ் ஆஃப் ரெப்பரேஷன்ஸ், இந்த OR இப்படியான விடயங்களை பற்றி சொல்லியிருந்தாலும் கூட இது அனைத்தும் தமிழ் மக்கள் பாதிக்கப்பட்ட சமூகம் முழுமையாக நிராகரித்த பொறிமுறைகள்.
அதனை விட்டு வடக்கு மக்கள் உங்களுக்கு ஆணையை தந்திருக்கிறார்கள். வாக்கை ஆணை எல்லாம் தரல, வாக்கு தந்திருக்கிறார்கள், மன்னிக்க வேண்டும். வடக்கு மக்கள் உங்களுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்திலே புதிய அரசியல் அமைப்பை பற்றி நீங்கள் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறீர்கள். ஆனால் இன்று வரைக்கும் புதிய அரசியல் அமைப்பை பற்றி ஒரு வார்த்தை கூட நீங்கள் சொல்லல. சொன்ன ஒரே ஒரு விடயம், சபாநாயகர் எதிர்க்கட்சி தலைவருடைய பெயரை புதிய அரசியல் அமைப்பிலே எதிர்க்கட்சி தலைவர் நிரந்தர தலைவராக தான் போட போறதாக சொல்லியிருக்கிறார். கௌரவ சந்திரசேகரன் அமைச்சர் வரைய தருகிறார். வடக்கு மக்கள் அமைச்சர் உங்களிடம் எதிர்பார்க்கிறது புதிய அரசியல் அமைப்பிலே தமிழ் மக்களுக்கு அதிகார பகிர்வை பற்றி நீங்க என்ன சொல்ல போறீங்க? சரி, அதிகார பகிர்வை விடுங்களேன். புதிய அரசியல் அமைப்பு வருமா வராதா? வந்தால் அதில் உள்ளடக்கம் என்ன? பொறுப்பு கூறல் விடயத்திலே எந்த முன்னேற்றமும் இல்லை. இன்று நான் இந்த தலைப்பை பேசுவதற்கான காரணம், இன்று மனித உரிமைகள் ஆணைக்குழு என்னுடைய ஒதுக்கீடுகளும் இந்த வரவு செலவு திட்ட இன்றைய விவாதத்தில் இருக்கின்றது. அப்ப உங்களுடைய அரசாங்கம் தமிழ் மக்களுடைய அடிப்படை பிரச்சனைகளிலே பொறுப்பு கூறல் விடயம் என்றது மிக பிரதானமான ஒரு விடயம். இந்த விடயம் தொடர்பாக உங்களுடைய வெளிவிவகார அமைச்சர் எந்த சாதகமான பதிலும் சொல்லவில்லை. இதுக்கான பதிலடி உங்களுக்கு எதிர்வரும் தேர்தலில் மக்கள் வழங்குவார் என்றதை சொல்லி கௌரவ சபாநாயகர் அவர்களே மிக முக்கியமான ஒரு முன்மொழி ஒன்றை கௌரவ மனோ கணேசன் மற்றும் சகோதரர் ஜீவன் தொண்டமான் அவர்கள் முன்வைத்திருக்கிறார்கள். உண்மையிலே இலங்கை தமிழரசு கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்தும் நாங்கள் எங்களுடைய கட்சி உருவாகியதே மலையத்தினுடைய மக்களுடைய வாக்குரிமை பறிக்கப்பட்ட பொழுது. அந்த வகையிலே இந்த விடயத்திலே எங்களுக்கும் பேசுவதற்கான சகல உரித்தம் உண்டு. மிக முக்கியமாக இதொரு முன்மொழிவு மாத்திரம் என்று சொல்லி சில உறுப்பினர்கள் சொன்னார்கள். இது என்னுடைய வாழ்க்கையிலே கேள்விப்பட்ட மிக முட்டாள்தனமான முன்மொழிவு இதுதான். 2,14,000க்கு அதிகமான மக்கள் இருக்கும் ஒரு இடத்திலே இருந்து 14 கிலோமீட்டர் தூரத்துக்கு இல்லாட்டி 15 கிலோமீட்டர் தூரத்துல 2,14,000 பேர் கட்டிட வசதி இல்லாதபடியா கொண்டு போறதா, இல்லை என்று சொன்னால் 2,14,000 பேர் இருக்கிற இடத்த புதுசா கட்டிடம் கட்டுறதா? இதை போல ஒரு முட்டாள்தனமான ஒரு முன்மொழி என்னுடைய வாழ்க்கையிலே நான் கேட்டதில்லை. பொதுவாக இன்று பார்த்தீங்கள் என்று சொன்னால் உண்மையிலே நான் வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினரும் இந்த விடயத்திலே பேசியது மகிழ்ச்சியை தரும் ஒரு விடயம். மலையத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் ஆளுங்கட்சியை சேர்ந்த எவருமே பேசாமல் விட்டது பெரும் சர்ச்சையான ஒரு விடயம், பெரிய ஆச்சரியமாக இருக்கின்றது. நான் மட்டக்களப்பு மாவட்டத்திலே இருந்து எங்களுடைய சகோதர மலைய மக்கள் நோவுட்ல இருக்கு மக்களுக்காக பேசுற அண்ணன் சந்திரசேகரன் அவராவது இதுக்காக பேச வேண்டும். உண்மையிலே இந்த விடயத்தை பொறுத்தளவிலே உங்களுக்கு தெரியும், நீங்கள் இந்த கட்டிடத்தை புகையிரத நிலையத்துக்கு மேல் மாடிக்கு கொண்டு போக பார்க்கிறீர்கள். ஆனால் இந்த வரவு செலவு திட்டத்திலே 7.7 டிரில்லியன் ரூபாய் ஒதுக்கீடுகள் செலவுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கு. ஜனாதிபதியுடைய சொந்த கிராமத்திலே தம்புத்தேகம் என்ற பிரதேசத்திலே ஒரு புகையிரத நிலையம் கட்டுவதற்கு கட்டலாமா இல்லையாண்டு ஆராய்வதற்கு 100 மில்லியன் ஒதுக்கப்பட்டிருக்கு. நோர்வுட் பிரதேசத்திலே ஒரு பிரதேச செயலகத்தை கட்டுவதற்கு எவ்வளவு செலவு போகும்? ஒரு 6 மாதத்துக்குள்ளே கட்டிடத்தை கட்டி ஒரு புதிய பிரதேச செயலகத்தை உருவாக்கி 2 லட்சத்துக்கு அதிகமான மக்களுடைய வாழ்க்கையை இலகுபடுத்துறதா? இல்லை என்று சொன்னால் 110 ஊழியர்களுடைய தேவைக்காக இந்த கட்டிடத்தை இந்த கட்டிடத்தை நீங்கள் கொண்டு போவதா? மறக்க கூடாது, மலைய மக்களுக்கு எதிராக தொடர்ச்சியாக அநீதி இந்த நாட்டிலே இழைக்கப்பட்டது. இந்த நாட்டிலே மலைய மக்களுடைய குடியுரிமை பறிக்கப்பட்டது. நுவரெலியா மாவட்டத்துடைய மக்கள் தொகையை மாற்றியமைப்பதற்காக ஹங்குராங்கத்தை பிரதேச செயலகத்தை நீங்கள் கண்டிலே இருந்து இணைத்தீர்கள். அதே போல் அந்த வரிசையிலே இன்னொரு விடயமாக இந்த நோவுட் பிரதேச செயலகத்திலே இருந்து இந்த பிரதேச செயலகத்தை நீங்கள் ஹட்டன் நகரத்துக்கு மாற்றினால் இந்த வரலாறுலே மலைய மக்களுக்கு துரோகம் செய்த பட்டியலை நீங்கள் உள்வாங்கப்படுவீர்கள் என்றதை நீங்கள் மறக்க கூடாது. மிக முக்கியமாக சகோதரர் ஜீவன் தொண்டமான் சொன்னது போல தோட்ட தொழிலாளருடைய சம்பள பிரச்சனையிலே தான் எந்த ஒரு தெளிவான நிலைப்பாடும் இல்ல. கம்பெனி முதலாளிமார் இல்லாட்டி கம்பெனி சங்கம் சொல்லிருக்கு எந்த இணக்கமும் இல்லை என்று ஜனாதிபதியுடைய உரையிலே சொல்லப்பட்டிருக்கு. 1700 1700 வழங்கப்படுவது ஜனாதிபதி உரையிலே சொல்லப்பட்டிருக்கு. அப்ப ஆளுங்கட்சியை சேர்ந்த மலையத்திலே இருந்து மக்கள் உங்களுக்கு வாக்கை குமித்து தந்து பாராளுமன்றத்துக்கு அனுப்புனது நீங்கள் வெறும் சிக்னல் லைட்டாக இந்த பாராளுமன்றத்தில் இருக்கிறதுக்கு மட்டுமல்ல. சபாநாயகர் சொன்னார் சிவப்பு போட்டால் நிக்கணும், பச்சை போட்டா ஓடணும். அதுக்காக மக்கள் தெரிவு செய்யல, மக்கள் உங்களை தெரிவு செய்து மக்களுடைய பிரச்சனைக்காக குரல் கொடுக்கிறதுக்கு. அந்த வகையிலே இந்த பிரதேச செயல விவகாரம் மிக முக்கியமான விவகாரம். இதை உடனடி கவனத்தில் எடுத்து இது ஒரு முன்மொழிவாகவே மாற்றப்பட வேண்டும் என்றதை இந்த சபையிலே நான் மீண்டும் வலியுறுத்துகிறேன். நன்றி.